விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இரு செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளை இஸ்ரோ முன்னெடுத்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கடந்த 30ஆம் தேதி ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டது. இஸ்ரோ ஏவி இருந்த அந்த ஸ்பாடெக்ஸ் ஏ மற்றும் ஸ்பாடெக்ஸ் பி என்ற இந்த 2 விண்கலன்களையும் இணைக்கக்கூடிய பணிகள் மெல்ல மெல்ல நடந்து வருகிறது. இந்நிலையில் 500 மீட்டர் தூரமாக இருந்த அந்த 2 விண்கலன்களுடைய இடைவெளியை 225 மீட்டராக இஸ்ரோ குறைத்திருப்பதாக சற்று முன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. குறிப்பாக இந்த ஸ்பாடெக்ஸ் ஏ விண்கலம் 28,000 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது. அதே போல ஸ்பாடெக்ஸ் பி விண்கலமும் அதில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் 28,000க்கும் மேல் உள்ள இந்த கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் இந்த 2 விண்கலன்களையும் இணைக்கக்கூடிய பணிக்காக அந்த சேசர் விண்கலத்தில் 225 மீட்டர் அதனுடைய திசைவேகத்தில் மாற்றம் செய்து அந்த ஸ்பாடெக்ஸ் ஏ விண்கலம் அருகே கொண்டு செல்லும் பொழுது இஸ்ரோவினுடைய திட்டமிட்ட நகர்வு தொலைவை தாண்டி அந்த ஸ்பாடெக்ஸ் பி விண்கலம், அதாவது சேசர் விண்கலம் சென்றிருப்பதாக நாளை காலை நடைபெற இருக்கக்கூடிய அந்த டாக்கிங் நிகழ்வு மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படும் போது 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு இந்த டாக்கிங் நிகழ்வு நடைபெறும் என இஸ்ரோ தெரிவித்திருந்தது. இந்த டாக்கிங் முறையை பொறுத்த வரைக்கும் 28,800 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலக்கூடிய 2 விண்கலன்களை இணைக்கக்கூடிய பணி மிகவும் சவாலானதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த சேசர் விண்கலத்தினுடைய அந்த திசைவேக மாறுபாடு காரணமாக தற்பொழுது இந்த நிகழ்வானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது.